நான் சொல்றதாண்டி கரெக்ட். இதுல இருக்கிற காட்டேரி முனியமா தாண்டி இந்த வீட்டு மருமக. நீ ஏத்துக்கிறத நான் ஏத்துக்கடி, இல்லாட்டி போடி. உமா அறிவுபூர்வமான பொண்ணு. அவ எதையும் யோசிச்சு தான் பேசுவா. ஆனா அவளுக்கு கல்யாணம் தடைப்பட்டதுதான் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ரகு தம்பி கடையிலேயே உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசலன்னு சொன்னீங்க. வீட்டுக்கு போன மட்டும் விருந்து வச்சு உபசரிக்க போறாங்க. அவங்க அம்மா வேற கதிரை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. நீங்க போய் ஏங்க அசிங்கப்படணும்? நீ ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கே என்னன்னு புரியல. ஆமாப்பா, நாம மாதிரி ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. குறிப்பா நமக்கு வேண்டியவங்கள்ட்ட தான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹலோ, நான் வஜ்ரவேல் தான் பேசுறேன். சொல்லுங்க. வட்ட செயலா? அப்படியா? ஒரு நிமிஷம் நான் கேட்டு சொல்றேன். ஏம்பா ரகு, இந்த வட்ட செயலாளரோட கணக்கெல்லாம் பார்த்துட்டியா? அதை பார்த்துறேன் சார். எவ்வளோ சார்? 23,040 ரூபா சார். 23,040 ரூபாவா சார்? 23,040 ரூபா சார். அப்படியா? நான் வந்தேன் இப்போ வந்துடுறேன். சரி சார், ஓகே. எப்பா வேதகிரி, இங்க பக்கத்துல தான் முக்கியமான விஷயம். நான் போனா தான் வேலை நடக்கும். பண விஷயம். நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க கிளம்பிடாத. எப்பா ரகு, நீ ஆபீஸ பாத்துக்கண்ணா. சரிங்க சார். ஏன்னா இவன் இன்னும் கணக்கு வழக்கே முடிக்கல. இவன் அனுப்ப முடியாது. அதனால நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்துக்கப்பா. ஏதாவது போன் வந்தாலும் நான் வந்துடுறேன்னு சொல்லு. ரகு, சொல்லுங்க சார். மறந்துட்டியாப்பா? இல்லை மறக்கல சார். பிளாக் கலர் மார்பிள்ஸ் கேட்டிருந்தீங்க, கட் பண்ணிட்டு இருக்காங்க சார். பரவாயில்லையே, மறந்துட்டியோன்னு நினச்சேன். ஏன்னா ஓ முதலாளி சில நேரத்தில் மறந்துடுவார். அது மாதிரி நீனும் மறந்துட்டியோன்னு நினச்சேன். இல்லை சார், நான் பிஸ்னஸ் விஷயத்தில் எதையும் மறக்க மாட்டேன். பிஸ்னஸ் விஷயத்தில் மறக்க மாட்டேன், மற்ற விஷயத்தில் மறந்துடுவியோ? தப்புப்பா, தப்பு. மனுஷனுக்கு தீர்க்கமான பேச்சு இருக்கும். இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. இப்படி பேசினா ஊருக்குள்ள யாரும் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. சார், பர்சனல் விஷயம்னா நம்ம வெளியில் போய் பேசலாம் சார். பிஸ்னஸ் விஷயமானா சொல்லுங்க, நம்ம இங்கே பேசலாம். தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க சார். தம்பி, இது கோர்ட்டில் போட்ட வழக்கு இல்லை. 6 வயசுல ஆரம்பிச்சது 60 வயசுல முடிகிறதுக்கு. இது வாழ்க்கை பிரச்சனைப்பா. ஊருக்கு விளக்கு வெளிச்சத்தை மட்டும்தான் கொடுக்கணும். ஊரே எரிச்சிடக்கூடாது, அப்புறம் ஊரே தாங்காது. புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சரிப்பா, முதலாளி வந்தோடனே வேலை இருக்கு, நான் புறப்பட்டு போயிட்டேன்னு சொல்லு. சரி சார். கரெக்டா? என்னங்க நடந்துச்சு? அந்த ரகு என்னதான் சொன்னான்? ஒண்ணுமே புடி கொடுக்க மாட்டேங்கிறான் தானா? மீறி பேசினா குடும்ப விஷயத்தை கடை வரைக்கும் கொண்டு வராதீங்கன்னு எனக்கே புத்திமதி சொல்றான். தொழில் பண்ற இடத்துல தொழில மட்டும் தான் பேசணுமா, வேற எதுவும் பேசக்கூடாதான். ஏங்க, உங்க ஃப்ரெண்டு வஜ்ரவேல் ஒண்ணுமே சொல்லியா? நான் அவன் கடைக்கு போனேன், ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு வெளியில போயிட்டான். அவன் மட்டும் கடையில இருந்திருந்தானா விஷயமே வேற மாதிரி ஆயிருக்கும். ஏங்க? ஏன்னா கதிரும் கமலாவும் பழகுறது அவனுக்கு நல்லாவே தெரியும். நானும் சொல்லியிருக்கிறேன். இப்ப ரகு வீட்டுல நம்ம பையனை வேண்டாம்னு சொல்லிட்டான்னு கேள்விப்பட்டா நம்மளை விட அவன் தான் ரொம்ப ஆவேசப்படுவான். அதோட மட்டும் இல்ல, அந்த பையனை வேலையில இருந்து தூக்குனாலும் தூக்கிடுவான். அப்பா, அவர் லைஃப் நம்ம ஏப்பா ஸ்பாயில் பண்ணோம்? அந்த பாவம் நமக்கு வேண்டாம்ப்பா. டேய், அதனாலதான்டா நானும் பொறுமையா இருக்கிறேன். நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன்டா. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதனாலதான் தங்கச்சியை கொடுக்கலன்னு சொல்லியிருந்தா எனக்கு மனசு ஆறி இருக்கும். ஆனா அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான்டா. அப்பா, அதுக்காக நீங்க டென்ஷன் ஆகாதீங்க.
நானே பொறுமையா இருக்கேன். பொறுமையா இருக்கியா? கூடாதுடா, கூடாது. நீ ஆசைப்படு, ஆவேசப்படு. நீ வேணா ஆசைப்பட்டு தப்புன்னு அடங்கி போகலாம். ஆனா ஏன் போய் ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றியே தீருவேன். ஏய், நம்ம பிள்ளைய வேற வீட்டு பிள்ளைங்க மாதிரியா வளர்த்துருக்கோம். பொறுப்பா பொறுமையான பிள்ளைய எவ்வளவு வளர்த்துருக்கோம். அவன் ஏமாறலாமா? ஏமாறக்கூடாது, ஏமாறக்கூடாது. டேய் கதிரே, ரகு வீட்டுல ஏதோ நடந்திருக்கிறா. இல்லைன்னா அன்னைக்கு இந்த கமலாவும் தங்கச்சியும் வந்துட்டு பேசாம இருந்திருப்பாங்களா? ஏதோ அந்த கமலாவை பயமுறுத்திருக்காங்க. ஆமாடா, அங்க ஏதோ நடந்திருக்கு. அது எனக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும். ஒண்ணு பண்ணு, நீ போய் கமலா பத்தி என்னன்னு தெரிஞ்சிட்டு வா. இல்லைன்னா நான் போறேன். ஏங்க படிப்பு முடியறதுக்கு கூட விட மாட்டாங்க போல இருக்க. இல்லம்மா, ரகு அப்படிப்பட்ட ஆள் இல்ல. தங்கச்சிங்களோட படிப்பு தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான். அதான் அப்பா ஓகே சொல்லிட்டார்ல. முதல்ல எக்ஸாம் முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த கமலாவை என்ன பண்றதுன்னு நான் முடிவு பண்றேன். அப்படி போடுறான் என் மகனை. இப்பதான்டா நீ துணிச்சல் உள்ளவன். டேய், காதலிக்கிறது தப்பு இல்ல, ஆனா நீ அதுல ஜெயிக்கணும். இல்லைன்னா காதல் கத்திரிக்கைலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க அட்வைஸ். ஏன்டா நீங்க 2 பேரும் விரும்புறீங்க, நான் நல்ல தனமா சேர்த்து வைக்கணும்னு சொல்லாம இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏய், எல்லாத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். டேய் கதிரு, ரகு வீட்டு அட்ரஸ் தெரியுமா? தெரியும்பா. சரி, போய் எழுதிட்டு வா. ஏங்க அவங்க வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு எதுக்கு? நான் போய் யாருன்னு காமிக்க வேண்டாம். ஒண்ணும் வேண்டாம். ரகு தம்பி கடையிலேயே உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசலன்னு சொன்னீங்க. வீட்டுக்கு போன மட்டும் விருந்து வச்சு உபசரிக்க போறாங்க. அவங்க அம்மா வேற கதிரை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. நீங்க போய் ஏங்க அசிங்கப்படணும்? கிடைக்கன்னா விட்டுறதா நமக்கு ரொம்ப நல்லது. இந்த பாரு, அவன் தான் தொழில் பண்ற இடத்துல குடும்பத்தை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னான். தட்டி கழிக்கிறதுக்காக அப்படி சொல்லிருக்கலாம்ல. அவங்க வீட்டுக்கு நீங்க போக, அவங்க ஏதாவது சொல்ல, நீங்க கோவப்பட, அது நல்லாவா இருக்கும்? அப்பா நாங்க அம்மா என்ன பண்ண போறீங்க? போயிட்டு வந்து சொல்றேன். அப்பா அவங்க அம்மா கோபக்காரங்க, என்னையே எடுத்துரிஞ்சு பேசினாங்க. டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி சரி, கல்யாணத்துக்கு பின்னாடி சரி, இந்த சம்மந்தி சண்டைங்கிறது எல்லார் வீட்லயும் நடக்கிறதான். நானும் போய் அந்த சம்மந்தி எப்படின்னு பார்த்துட்டு வரேன். ஐயோ ஏங்க, வாயுள்ளவங்க சண்டை போட்டாலே எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு தெரியாது. நீங்க நெளிவு சுழிவு தெரியாம பேசிட்டு இருப்பீங்க. என்னத்த பேச போறீங்களோ? என்னப்பா? டேய், அவ எப்போதுமே தலைகளா தான் பேசுவா. நான் பாத்துக்கிறேன்டா, நீ போ. போடா. என்னது இது? யாரோட போட்டோ? பொண்ணுங்க போட்டோ. யாருக்கு? எனக்கு இல்ல, நம்ம பையனுக்கா? ஆமா. நான் தான் பொண்ணுங்க பாத்துக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் நீங்க வேற என்ன? தபார் ராஜாமணி, நீயா பார்த்த பொண்ணு எதுவும் தேரல. அதனாலதான் ராஜாமணி நானே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு எந்த ஊரு? எருமைப்பட்டி பக்கத்துல குப்பாயிப்பட்டி, குப்பாயிப்பட்டி பக்கத்துல பேயாண்டிப்பட்டி. அந்த பேயாண்டிப்பட்டி தான் பொண்ணோட சொந்த ஊரு. அப்பா பேரு மண்ணாங்கட்டி, அம்மா பேரு சனீஸ்வரி, பொண்ணு பேரு காட்டேரி முனியம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. உனக்கு? என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. நான் சபிச்சேன், நீங்க தாங்க மாட்டீங்க. என்னடி ஏண்டி இப்படி கத்துற? நான் என்னடி உன்னை தப்பா சொல்லிட்டேன்? இதா பாரு, நான் சொல்றதாண்டி கரெக்ட். இதுல இருக்கிற காட்டேரி முனியம்மா தாண்டி இந்த வீட்டு மருமக. நீ ஏத்துக்கிறத நான் ஏத்துக்கடி, இல்லாட்டி போடி. ஐயோ 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 ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லையா? இது ஆண்டவனுக்கே அடுக்குமா? வார்த்தைக்கு வார்த்தை எத்தனை டீ போடுறீங்க? ஒரு 10-15 டீ போட்டுட்டீங்க. இதோ பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. நானும் பதிலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன்னா வருத்தப்படுவீங்க. உள்ள குழம்பு கொதிக்குது, பாத்துட்டு வரேன். பதிலுக்கு பதில் பேசுனா தாங்க மாட்டேன்னு சொன்னாலே அப்படி என்ன பேசுவா? என்னடா என்னடா சொன்னாலும் சொல்லுவாடா சாமி. அப்பா, நீ எப்பப்பா வந்த? என்னப்பா, யாராவது உங்களை ஏதாவது பேசிட்டாங்களா? உனக்கு எப்படிப்பா தெரியும்? பா, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதுப்பா. யார் பேசினாங்கன்னு சொல்லுங்க, அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். பா சொல்லுங்கப்பா, யாருப்பா? எல்லாம் உங்க அம்மா தான்டா. ஆட பாவி மனுஷா. டேய் சங்கர், நான் ஒண்ணுமே பேசலடா, நான் அப்பாவிடா. இவர் தான்டா என்னென்னமோ பேசிட்டாரு. திரௌபதி 5 பேருக்கு வாக்கப்பட்டா, ஒருத்தராவது அவளை வாடி படின்னு பேசிருப்பாங்களா?
எங்க அப்பாவுக்கு நான் அத்தி பூத்த மாதிரி ஒரே பொண்ணு. இந்த நாள் வரைக்கும் என்ன வாடி போடின்னு கூப்பிட்டதே கிடையாது. ஆனா அவங்க அப்பா என்ன எத்தனை தடவை வாடி போடின்னு கூப்பிட்டாரு தெரியுமா? இப்ப என்ன, இனிமே உன்னை டீ போட்டு கூப்பிடக்கூடாது, அவ்வளவுதானே? வைரமே, வைடூரியமே, குப்பையில கிடந்த கோமேதகமே அப்படின்னு சொல்றேன், போதுமா? ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா கிட்ட இப்படியா பிஹேவ் பண்றது? ரிட்டையர் ஆனதுலேருந்தே நீங்க ஆளே மாறிட்டீங்கப்பா. ஏய், நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்குடா. ஏய், நான் என் ஒய்ஃபை விதவிதமா கூப்பிட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், கூப்பிடுறேன்டா. ஆனா அதுக்காக பக்கத்து வீட்டுல இருக்கிற தனலட்சுமி, எதிர்த்து வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி எல்லாமா அப்படி கூப்பிட முடியும்? மகாலட்சுமியா புள்ள இருக்கானேன்னு பாக்குறேன், போட்டோம் அப்புறம் பேசிக்கிறேன். சீண்டி பார்த்தா தான் இவ பர்சனாலிட்டியே ரசிக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்ல வந்த விஷயத்தையே உங்களால மறந்துட்டேன்ப்பா. அம்மா, சிதம்பரத்துலேருந்து 3 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஏண்டா சிதம்பரத்துல வந்திருக்காங்களா? அவங்க எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? வீட்டுக்கு வர வேண்டியதானே? பேஷண்ட்னா ஹாஸ்பிட்டலுக்கு தானமா வருவாங்க. வந்தவங்க சிதம்பரத்தில் உள்ள தீட்சிதர்கள். அதுல பெரியவருக்கு பாவம் மூளை காய்ச்சல். உமாவும் உலகநாதனும் தான் சிபாரிசு பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க. உமாவும் உலகநாதன் சிபாரிசு பண்ணி அனுப்பிச்சதா சொல்ற, வேற ஏதாவது சொல்லியிருக்காங்களாமா? ஏங்க அப்படி கேட்டா அவனுக்கு எப்படிங்க புரியும்? அதாவது சங்கர், போதும்மா, உங்க சந்தேகத்தெல்லாம் அப்பா கிட்டே வச்சுக்கோங்க. என்னடா இன்னும் வேதாளம் முருங்கை மரம் ஏறலையேன்னு பார்த்தேன், ஏறிடுச்சு. நான் கிளம்புறேன்ப்பா. என்னங்க சொல்றான் இவன்? உன் அருமை மகன் என்ன சொன்னாலும் நீ மறுக்காம தாளம் போடுறீல, அதுதான் உன்னை வேதாளம்னு சொல்லிட்டு போறான். உன்னை கையெடுத்து அங்க வச்சுக்கிறாள. இப்ப இவளுக்கு கடைசியா நம்ம தாளம் போட வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. குட் மார்னிங் மா. குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். சிதம்பரத்துல இருந்து வந்த தீட்சிதர் எங்க இருக்காரு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா 3வது ரூம் சார். அங்க தான் இருக்காங்க. சரிங்க. மேல ஓகே தானே? சார். உள்ள வாங்க சார். உங்களை பார்க்க வந்திருக்கா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. பரவாயில்லைங்க. என் பேர் தமிழ்ச்செல்வன். என்னோட நண்பர் ரகுராமன். ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. இருக்கட்டும். என்னை பார்க்க வந்ததனுடைய நோக்கத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லையா? நீங்க செத்த வெளியே இருங்கோ. இப்ப சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கேன்? சங்கரை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எந்த சங்கர்? இங்க அந்த பேர்ல 4-5 பேர் இருக்காளே. நீங்க எந்த சங்கரை சொல்றீள்? நம்ம சீஃப் டாக்டர் இங்க இருக்காரு. ஓஹோ, தங்கமானவர். பேசும்போதும் சரி, ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதும் சரி, ரொம்ப இனிமையானவர். அவரை பத்தி எங்கிட்ட என்ன கேட்க போறேன்? சங்கர் என் நண்பன். நாங்க 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? நல்ல நண்பர்கள் கிடைப்பதே அபூர்வம். அதுவும் நல்ல நண்பர்கள் எப்போதும் சேர்ந்து இருப்பது அதை விட அபூர்வம். நீங்க என்ன பார்க்க வந்திருக்கேன்? நான் நோயை குணமாக்கிக்க இங்க வந்திருக்கேன். நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பரவாயில்ல, சொல்லுங்க, நானும் புரிஞ்சுக்கிறேன். அது ஒன்றும் இல்லையா, நாங்க நெடுங்காலத்து நண்பர்கள். திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது ஒரே நாளில் தீர்க்கக்கூடியது தான். நீங்க மனசு வச்சீங்கன்னா தீர்த்துடலாம். நீங்க எதை குறிப்பிட்டு சொல்றேன்னு எனக்கு தெரியலையே. அது சரி, நீங்க என்ன பார்க்க வந்திருக்கிறது டாக்டர் சங்கருக்கு தெரியுமா? தெரியாதுயா. அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் உங்களை பார்க்க வந்தான் ஐயா. நான் இங்க தங்கி இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? சங்கரோட அம்மா தான் சொன்னாங்க. அவங்க தான் எங்களை இங்கே அனுப்பி வச்சாங்க. சங்கர் அம்மாவோட சொந்த ஊரே சிதம்பரம் தான். மிராஸ்தார் செங்கல்வராயனோட அக்கா தான். இப்போ எல்லாம் எனக்கு புரிஞ்சுடுத்து. உலகநாதன் ஓரளவு தான் என்கிட்ட சொன்னாரு. யாரோ பொன் பார்க்க வந்ததாகவும் ஆனா கல்யாணம் தடைப்பட்டுட்டதாகவும் என்கிட்ட சொன்னாரு. பொண்ணு பார்க்க போனது நம்ம டாக்டர் சங்கர் தாங்க. அவங்க சங்கரையே வேண்டான்னு சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. உமா அறிவுபூர்வமான பொண்ணு. அவ எதையும் யோசிச்சு தான் பேசுவா. ஆனா அவளுக்கு கல்யாணம் தடைப்பட்டது தான் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. சங்கர் உமாவை வேணான்னு சொல்லல, உமா தான் சங்கரை வேணான்னு சொல்லிட்டாங்க. உமா அப்படி சொல்லி இருந்தா
அதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கும். அதை பத்தி அவளை கேட்டாதான் தெரியும். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் morning. குட் மார்னிங் சார். சர்ஜன் டாக்டர் சங்கர் வந்திருக்காரு. வந்திருக்காரு குட் மார்னிங் sir. டாக்டர். ரூம் நம்பர் 21ல அந்த புனே பேஷண்ட்டுக்கு மூச்சு திணறல் மறுபடியும் வந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. as of now the patient is stable. Okay, still take care. Sure. Okay. ஓகே. பேஷண்ட் யாராவது வந்தாங்கன்னா கேபினுக்கு அனுப்புங்க. ஓகே சார். ஒரு பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். என்னால் ஆன முயற்சியை நான் பண்றேன். எல்லாம் அந்த தில்லை அம்பலத்தான் அருள் புரிவான். ரொம்ப நன்றியா. நாங்கள் போயிட்டு வரோம். அப்புறம் ஒரு விஷயம்யா, நாங்கள் இங்கே வந்துட்டு போனது எக்காரணத்துக்கு ஒன்றும் சங்கருக்கு தெரியவேனாயா? இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சங்கருக்கு உமா கிட்ட கோவமா? இல்ல சங்கர் விளம்பரத்தை விரும்ப மாட்டான். நாங்க வந்து இங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போனதை தெரிஞ்சா எங்க மேல கோவப்படுவான். சங்கர் ஆச்சரியப்படுற மாதிரி உமாவை நாம தான் அவன் கூட சேர்த்து வைக்கணும். நண்பர்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்திருக்கேன். சந்தோஷம். சரிங்கய்யா, அப்போ நாங்கள் வரோம். நல்லது வரங்க. நல்லது. வரோம். போயிட்டு வாங்க. ஏய் ரகு தமிழ். ரகு, வணக்கம்மா. வணக்கம். நீங்க? ரகுவுக்கு வேண்டப்பட்டவன் தம்பியை பார்க்கணும். அவன் குளிச்சிட்டு இருக்கான், நான் போய் சொல்றேன். நீங்க உட்காருங்க. சரிம்மா. குளிச்சிட்டியா? ரகு, உன்னை யாரோ தேடிட்டு வந்திருக்காங்கப்பா. யாருமா இந்த நேரத்துல? தெரியல, காலையில வந்திருக்காருனா யாராவது கடன் கொடுத்து வரா இருப்பாரோ. என்னம்மா நீ? அம்மா, அண்ணனுக்கு கடன் வாங்குறதே பிடிக்காது. அப்படி இருந்தா நீங்க எப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? அது இல்ல. யாருன்னு தான் போய் பாருங்களேன். சரி. ஐயோ, யார்? கதிரோட அப்பாமா? ஐயோ, கதிர். ஏய், உங்களுக்கெல்லாம் டைம் ஆகல காலேஜ் போறதுக்கு. புறப்படுங்க, சீக்கிரம் போங்க போங்க. ரகு, நான் ஏதாவது பேசினா நீ எதுவும் கண்டுக்காத. வாயே திறக்க கூடாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னம்மா நீ? என்னலாமோ? இரு, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்க தான் ரகு தங்கச்சிங்களா? உங்க 2 பேர்ல நிர்மலா யாரு? நான் நிம்மி. என்னம்மா அது நிம்மி ஜிம்மின்னு நாய்க்குட்டிகள் பேருமே சொல்ற? நிர்மலாங்கிறது எவ்வளவு அழகான பேரு. நிர்மலான்னு சொல்லலாம்ல. ஏமா, உன் பேரு கமலாவா? கமலம்னா தாமரைன்னு அர்த்தம். தாமரை இதழ் மாதிரி உன் முகம் சிரிச்ச முகமா இருக்குமா? ஏய், என்னடி இங்க நிக்கிறீங்க? காலேஜுக்கு டைம் ஆகல. போங்க போங்க. வரேன் சார். சரிம்மா. வரேன் சார். வரவா? சார் வாங்க சார். சாரி சார், குளிச்சிட்டு இருந்தேன். அதான் காஃபி எடுத்துட்டு வாப்பா. உட்காருங்க சார். பரவாயில்லப்பா. உபசரண தாமதமா இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுவும் நடிப்பில்லையே. மன்னிக்கணும், என் பிள்ளைக்கு நடிக்க தெரியாது. என் பேரு வேதகிரி. நான் தெரியும். என் புள்ள ஏற்கனவே எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கான். ஏமா, உங்க பையன் நடிச்சான்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருது இல்ல? இப்படிதான் உங்க பொண்ணு என் பையன்ட்ட நடிச்சிருக்கா. இத பாருங்க, என் புள்ள நடிக்கிறான். சும்மா மறுபடியும் சொல்லாதீங்க.